இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி தான் இந்த பூரி மேலே அவ்வளோ ஒரு கிரேவிங்ஸோ, நமக்கெல்லாம் கொடுத்தா ஆயில் ஃபுட்டுன்னு ஒதுக்கி வச்சுருவோம். அதுவும் எங்கள் வீட்டு பசங்களுக்கு 3 வேளையும் பூரி சப்பாத்தினா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பூரிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே பூரி கிழங்கு தான். 2 கிழங்கு தான் இருந்தது. அதனால் கருப்பு சுண்டலும் சேர்த்து கிரேவி வச்சாச்சு. நான் எப்போவுமே பூரி கிழங்குக்கு ஒரு தக்காளி சேர்த்துவேன். அது புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா திக்காக வந்ததும் இறக்கணும்னா கிரேவி ரெடி. சப்பாத்திக்கோ பூரிக்கோ எப்போ மாவு பிசைஞ்சாலும் ஸ்டார்டிங்கில் லைட்டாக பிசைஞ்சு வச்சிடணும். தேய்க்கும் போது மட்டும்தான் ப்ரெஸ் கொடுத்து தேய்க்கணும். அதுவும் பூரிக்கு இப்படி திக்கான லேயராக தேய்ச்சி எடுத்தால் போதும். யார் சுட்டாலும் பூரி புசு புசுன்னு தான் வரும். எப்படி செஞ்சால் என்னங்க, நம்ம சுடுறதான் பூரி, அதுவும் கொஞ்ச நேரத்தில் சப்புன்னு ஆகிடும். பட் பசங்க ஹாப்பினஸ்க்காக புசு புசுன்னு பூரி வித் கிழங்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.